விடுதலை களம் வலை ஒளி நேயர்களுக்கு விருதுநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துள்ளது. தற்போது மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி, அமித்ஷா, சங் பரிவார் கும்பலின் ஒன்றிய அரசானது டீலிமிட்டேஷன் என்கிற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தற்போது முயற்சி எடுத்து வருகிறார்கள். தமிழ்நாடு இதை மிக கடுமையாக எதிர்க்கிறது. ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களில் மத்திய அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. அந்த திட்டத்தை மிக சிறப்பாகவும் வெகுவாகவும் செய்து முடித்த மாநிலங்கள் தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி மிக சிறப்பாக மக்கள் தொகையை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். ஆனால் வட மாநிலங்களை பொறுத்தவரையில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம், பீகார் போன்ற மாநிலங்களெல்லாம் இந்த திட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. அதன் அடிப்படையில் அவர்கள் மிக அதிகமான குழந்தைகளை பெற்றெடுத்து மக்கள் தொகையில் அதிக அளவில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அனைவருக்கும் தெரிந்ததுதான், இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி நாம் இருவர் நமக்கு இருவர் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து நடைமுறைப்படுத்தினார்கள். அதன் பின்பு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று கூறினார்கள். அதற்கும் பின்பு அண்மை காலத்திலே நாமே குழந்தைகள், நமக்கு ஏன் குழந்தைகள் என்கின்ற அடிப்படையிலே இந்த மக்கள் தொகையை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். ஆனால் வட மாநிலங்கள் அவ்வாறு இல்லாமல் அதிகமாக குழந்தைகளை பெற்றெடுத்து மக்கள் தொகை அதிகமாக உள்ள காரணத்தினால் இப்போது மக்கள் தொகையின் அடிப்படையிலே தொகுதியை மறுசீரமைப்பு செய்ய மத்திய அரசு முன் வருகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தமையானால் மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும், மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய தென் மாநிலங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களெல்லாம் மக்கள் தொகையினுடைய அளவு கம்மியாக இருக்கிற காரணத்தினால் இவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் தான் தமிழ்நாடு அரசு மிக துல்லியமாக இதை எதிர்த்து வருகிறோம். உதாரணத்துக்கு சொன்னவையானால், ஒரு வீட்டிலே 3 நபர்கள் இருக்கிறார்கள், ஒரு வீட்டிலே 10 நபர்கள் இருக்கிறார்கள். அரசு ஒரு நபருக்கு 3 இட்லி வீதம் கொடுப்பதாக இருந்தால், இந்த 3 நபர்கள் இருக்கிற வீட்டிற்கு 9 இட்லியும், 10 நபர்கள் இருக்கிற வீட்டிற்கு 30 இட்லியும் கிடைக்கும். ஆக 3 நபர்கள் இருக்கிறவர்களும் அதே அரசாங்கத்திற்கு வரி செலுத்துகிறார்கள், 10 நபர்கள் இருப்பவும் அரசாங்கத்திற்கு அதே வரியை செலுத்துகிறார்கள். ஆனால் அவர்களுக்கான வாய்ப்பு, பயன் மட்டும் அதிகமாக கிடைக்கிறது. கேட்டால் ஒரு நபருக்கு 3 என்பது விகிதாச்சாரம் அப்படின்னு. அப்போ 3 அப்படிங்கும்போது 10 பேர் இருக்கிற நபருக்கு 30 இட்லி கிடைக்கிறது, 3 பேர் இருக்கிற நபருக்கு 9 இட்லி தான் கிடைக்கிறது. இந்த அடிப்படையில் பார்த்தால் தமிழ்நாடுக்கு எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39 + 40 அப்படிங்கிற அடிப்படையில் 1-2 தான் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்க்கும்போது இரட்டிப்பாக, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 80 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற மாநிலமாக இருந்தால் அது 160ஆகவும் 180ஆகவும் 2 மடங்காக எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயர்கிறது. ஆக வட மாநிலத்தார் என்ன முடிவு செய்கிறார்களோ, அவர்கள் எந்த சட்டத்தை அல்லது எந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த நினைக்கிறார்களோ அதுவே நாடாளுமன்றத்தில் சட்டமாகவும் திட்டமாகவும் வெளியேறும்.
ஆனால் தென் மாநிலங்களிலிருந்து போகக்கூடிய பிரதிநிதித்துவமானது குறைந்த அளவில் இருக்கிற போது இவர்களுடைய கோரிக்கையோ அல்லது இவர்களுடைய முன்மொழிதலோ அங்கு நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தான் இந்த மறுசீரமைப்பு, தொகுதியினுடைய மறுசீரமைப்பை நாம் மிக கடுமையாக எதிர்க்கிறோம். ஆனால் சங் பரிவார் கும்பல் அப்படியெல்லாம் இல்லை, இது சமமான ஒன்று தான், இதில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று சுருக்கமாக ஏதோ மக்களை ஐவாஷ் பண்ணுவது, பிரெயின் வாஷ் பண்ணுவது போன்று ஒரு அறிக்கையை கொடுத்து ஏமாற்றி வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இப்போது 39 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இது அப்படியே தான் இருக்கும், கூடத்தான் செய்யும், 40 42 என்று உயரும் என்று சொல்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே 40 42 என்று உயருமேயானால் வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய மக்களின் அடிப்படையில் அங்கே 2 மடங்காக உயர்கிறது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை, அதை மறைக்கிறார்கள். ஆக தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவமான நம்ம மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய வாக்கு எண்ணிக்கையோ அல்லது அவர்களுடைய கோரிக்கையோ அவர்களுக்கு தேவையில்லை. வட மாநிலத்தவர்கள் அவருடைய வாக்கே போதுமானது நடைமுறைப்படுத்துவதற்கு. அவர்களுடைய எண்ணிக்கையே மிக அதிகமான அளவில் இருக்கிற போது தென் மாநிலங்கள் மீண்டும் மீண்டும் தேய்ந்த நிலையிலேயே தான் போகும். அரசினுடைய சலுகைகளையோ அல்லது திட்டங்களையோ நாம் முழுமையாக பெற முடியாது. இப்போதே தொடர்ச்சியாக தமிழ்நாடை மத்திய அரசு வஞ்சித்து வருகிறது. பல்வேறு மக்கள் எதிர்ப்பு திட்டங்களை புகுத்துகிறது. இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை, கல்விக்கு முழுமையான நிதி வழங்குவது இல்லை, இப்படி போன்று தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற இந்த மத்திய அரசானது மீண்டும் மறைமுகமாக ஒரு துரோகத்தை செய்வதற்கு மிக துடிப்பாக இருக்கிறது. இதை நாம் மிக வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் மிக கடுமையாக எதிர்க்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு கருப்பு சட்டை அணிந்து வீடுதோறும் கருப்பு கொடியை ஏற்றி நமது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்று நாங்கள் கருப்பு சட்டை அணிந்து வீடுகளிலே கருப்பு கொடியை ஏற்றி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது, இது மக்கள் பிரதிநிதித்துவத்தை விகிதாச்சார அடிப்படையிலே குறைக்கிற ஒரு வேலை, இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகளாகிய நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும், இல்லை என்றால் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும், மிகப்பெரிய போராட்டக்களமாக இது மாறும். எழுச்சி தமிழர் என்ன ஆணையிடுகிறார்களோ அந்த வழியிலே எங்களுடைய போராட்ட வடிவம் மிக கடுமையானதாகவும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, மத்திய அரசு, ஒன்றிய அரசு உடனடியாக இந்த டீலிமிட்டேஷனை கைவிட வேண்டும், இல்லை என்றால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி விடைபெறுகிறேன்.